யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் உளவு இயந்திர சாரதியால் மோதி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மைய நாட்களாக போலீசாருக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையிலான மோதல் போக்குகள், அதன் மூலமான உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இந்த போலீஸ் உத்தியோகத்தருடைய உயிரிழப்பினை நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். எப்படி என்றால், ஒரு முறையான சட்ட அமலாக்கம் மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு ஊடாக இவ்வாறான உயிரிழப்புகளை நிச்சயமாக தடுக்க முடியும். மேற்கத்திய நாடுகளில் இவ்வாறான நடைமுறைகள் காணப்படுகின்றன. அவற்றின் மூலமாக முழுமையாக இந்த சம்பவங்களை இல்லாது ஒழிக்க முடியாவிட்டாலும் கூட மிக அதிகளவாக இப்படியான சம்பவங்கள் நடப்பதனை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று கொடிகாமம் கெட்பேலை பகுதியில் இடம்பெற்ற இந்த கோர சம்பவத்திலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவ இடத்திலே 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். மணல் அள்ளுவதாக இந்த பகுதியிலே மணல் அகழ்வு சட்டவிரோதமாக இடம்பெறுவதாக தகவல் கிடைத்ததனை அடுத்து அவற்றை தடுப்பதற்காக அங்கே அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது போலீசாரை கண்டவுடன் உளவு இயந்திரத்தை செலுத்திய நபர் வேகமாக அதனை செலுத்தி அவர்களை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார். அவ்வாறு மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார். மற்றையவர் படுகாயமடைந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் சார்ஜன்ட் தர அதிகாரியான ஹெட்டியாராய்ச்சி அல்பர்ட் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர். அவர்தான் இந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். நினைத்து பாருங்கள், 50 வயதுடைய ஒரு நபர். அவர் இன்னமும் 10 வருடங்களில் போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்று அவருடைய குடும்பத்தோடு போய் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியை கழிக்க வேண்டிய ஒருவர். இப்படி அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. அவருடைய குடும்பத்தவர்களுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். இந்த செய்தியை அவர்கள் எப்படி கேட்டிருப்பார்கள்? அவர்களுடைய காதிலே இந்த செய்தி விழுந்த பொழுது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் இதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? இந்த இழப்பை எப்படி அவர்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? இதே போலத்தான் வாகன ஓட்டிகள் அவர்களினுடைய உயிரிழப்புகள். அண்மையிலே அல்லைப்பிட்டியில் ஒரு வாகன ஓட்டியொருவர், அதுவும் ஒரு சிறுவன், போலீசாருடைய துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகி இருந்தார். அந்த குடும்பத்தினுடைய கதறல்கள் சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுபோன்ற சம்பவங்கள் அண்மைய காலமாக இலங்கையில் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 கூட துப்பாக்கிச் சூட்டிலே கொல்லப்பட்டிருந்தார்கள். போலீசார் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையிலான இப்படியான சம்பவங்கள் அநியாயமாக உயிர்களை பறிக்கின்றன. ஆகவே சட்டம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது. அது அனைவருக்கும் பொதுவான வழிகாட்டல்களை வழங்குகின்றது. மக்களும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள், போலீசாரும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் இந்த விடயத்தில், அதாவது ஒரு வீதியில் செல்லுகின்ற பொழுது ஒரு வாகனம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள், அந்த சட்ட நடைமுறைகளிலே இருக்கின்ற சில பலவீனங்கள் காரணமாக இப்படியான உயிரிழப்புகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில் சில நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சில முறையாக்கப்பட்ட தீர்வுகளுக்கு ஊடாக இப்படியான சம்பவங்களை முழுமையாக தடுக்க முடியாவிட்டாலும் கூட அபாயத்தை மிக அதிகளவாக குறைத்து இதிலே வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அந்த நடைமுறைகள் இலங்கையில் கொண்டுவரப்பட்டால் இப்படியான உயிரிழப்புகளை நிச்சயமாக தடுக்க முடியும். அப்படியான சில சட்ட அமலாக்க ஆலோசனைகளை தற்பொழுது பார்க்கலாம். முதலாவது, இந்த வீதி ஒழுங்குகளிலே போலீசாருடைய சமிக்ஞைகளுக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக கடுமையான சட்ட அமலாக்கம் பேணப்பட வேண்டும். போலீசாரை மோதி காயப்படுத்துதல் அல்லது கொலை செய்தல் போன்றவை மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவமாக கருதப்பட வேண்டும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே இப்படியான கொலை சம்பவங்கள் அல்லது கொலை முயற்சிகளுக்கு குறைந்தது 25 வருட கடூழிய சிறை தண்டனைகள் கூட காணப்படுகின்றன. அடுத்தது, நோ சேஸ் அல்லது கொன்ட்ரோல்டு சேஸ் கொள்கை. அதாவது அதிக வேகத்திலே துரத்துவது என்பதனை கைவிடுகின்றார்கள். அப்படியான சட்ட ஏற்பாடுகள் அங்கே இருக்கின்றன. ஒரு வாகன ஓட்டி
போலீசாருடைய சமிக்ஞையை மதிக்காமல் செல்கிறார் என்றால் அவரை சேஸ் செய்வதை முழுமையாக அவர்கள் தவிர்க்கின்றார்கள். ஆனால் அந்த குற்றவாளியை அவர்கள் வேறு வழியிலே பிடித்துக் கொள்கின்றார்கள். அதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றார்கள். தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் மூலமாக அவர்கள் இதனை செய்கின்றார்கள். அதாவது சிசிடிவி மற்றும் ஜிபிஎஸ் இது போன்ற விடயங்களிற்கூடாக அவரை பின்னர் கைது செய்து கொள்கின்றார்கள். இது மற்றொரு வகையான நடைமுறையாக இருக்கின்றது. ஆகவே சிறிய குற்றங்களுக்காக போலீசார் நேரடியாக துரத்துவதனை குறைத்துக் கொள்கின்றார்கள். மூன்றாவது, தொழில்நுட்ப தீர்வுகள். ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் தொழில்நுட்ப தீர்வுகள் குறித்து. ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இப்படியான சம்பவங்களை முழுமையாக பதிவு செய்கின்றார்கள். அதாவது வாகன ஓட்டியொருவர் சமிக்ஞையை மதிக்காமல் சென்ற தருணத்திலிருந்து அவர் இறுதியாக செல்லுகின்ற தருணம் வரை முழுவதையும் ஸ்ட்ரீட் கேமராஸ், வீதியிலே இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமாக பதிவு செய்து கொள்கின்றார்கள். பின்னர் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டங்கள் போன்றவற்றின் மூலமாக அல்லது ட்ரோன்களின் உதவியோடு அவர்களுடைய இருப்பிடங்களை கண்டறிந்து நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். வாகன எண்களை இப்படி மதிக்காமல் செல்லுகின்ற சமிக்ஞைகளை மதிக்காமல் செல்லுகின்ற வாகனங்களினுடைய வாகன எண்களை தானாக பதிவு செய்கின்ற வசதிகளை கூட சில வீதியோர கேமராக்களிலே அவர்கள் பொருத்தி இருக்கின்றார்கள். இப்படியான தொழில்நுட்ப நடைமுறைகள் மூலமாக சில தீர்வுகளை அவர்கள் வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கின்றார்கள். அடுத்தது வீதி தடைகள். இந்த வீதி தடைகளை போலீசார் பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாரிய வாகனங்களினுடைய டயர்களை கிழிக்கக்கூடிய வகையிலே இந்த வீதி தடைகள் காணப்படும். அவற்றை இப்படி வீதிக்கு குறுக்காக பயன்படுத்துவதன் மூலமாக பாரதூரமான விபத்துக்களை அல்லது பாரதூரமான கொலை சம்பவங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது போலீசாருக்குரிய முறையான பயிற்சி. எப்படி வாகனங்களை பாதுகாப்பாக மறைப்பது, எப்படி ஆபத்தான ஓட்டிகளை கையாளுவது, எப்படி அவர்களை கட்டுப்பாட்டோடு அணுகுவது என்பது தொடர்பாக முறையான பயிற்சிகள் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே போலீசாருக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே அப்படியான பயிற்சிகள் வழங்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அடுத்தது, பொதுமக்களுக்கு முறையாக இது தொடர்பிலே விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அதாவது இப்படியான சம்பவங்கள் வருகின்ற பொழுது சிச்சுவேஷனல் அவேர்னஸ் என்று கூறுவார்கள். அதாவது அந்த தருணத்திலே எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நாங்கள் பொது இடங்களில் நிற்கின்ற பொழுது, வீதிகளில் செல்லுகின்ற பொழுது இப்படியான சம்பவங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக பொதுமக்கள் இருக்க வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டும். அடுத்தது, ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு. போலீஸ் சிக்னல் வந்தாலே எப்படி செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக, அதாவது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாக மிகவும் கடுமையான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஓட்டி செல்லும் பொழுது போலீசார் சமிக்ஞை காட்டி நிறுத்தாமல் செல்வது மிகப்பெரிய குற்றம் என்பதனை அவர்களுடைய மனங்களிலே ஆழமாக பதிகின்ற வகையாக இந்த வழிகாட்டல்களை செய்வது முக்கியமானதாக இருக்கின்றது. இப்படியான நடைமுறைகள் மூலமாகத்தான் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இந்த போலீசார் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையிலான இந்த மோதலை, அதன் மூலமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தடுத்துக் கொள்கின்றார்கள். உயிரிழப்பு எந்த பக்கத்தில் ஏற்பட்டாலும் அது உயிரிழப்பு தான். அது பொதுமக்களுக்கு வாகன ஓட்டி உயிரிழந்தாலும் அந்த குடும்பம் பரிதவிக்கத்தான் போகின்றது. அதே போல ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்தாலும் அவருடைய குடும்பமும் பரிதவிக்கத்தான் போகின்றது. ஆகவே இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையிலான மோதல்களை தவிர்ப்பதற்கு இப்படியான நடைமுறைகளை அமுல்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளிலும் சரி இந்த பிரச்சனைகள் இன்னமும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகின்றது என்று கூறுவதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் முறையான சட்ட அமுலாக்க தீர்வுகள் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய உதவி மற்றும் ஒழுங்கான பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு மற்றும் அவர்களுடைய இந்த போக்குவரத்து விதிகள் தொடர்பான கொள்கை, இப்படியான விடயங்கள் மூலமாக முடிந்த வரையில் இவ்வாறான உயிரிழப்புகளினை அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை போன்ற நாடுகளில் இப்படியான சிஸ்டம், இப்படியான நடைமுறைகளை அமுல்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. கடுமையான தண்டனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது மற்றும் பயிற்சிகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்படியான முறைப்படுத்தப்பட்ட தீர்வுகள் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் இன்று உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபிரட் என்கின்ற அந்த 50 வயதான போலீஸ் உத்தியோகத்தருடைய உயிரிழப்பு போன்ற உயிரிழப்புகளையும், சில நாட்களுக்கு முன்பதாக உயிரிழந்திருக்கக்கூடிய அல்லைப்பட்டி இளைஞன் போன்ற இளைஞர்களினுடைய மற்றும் வாகன ஓட்டிகளினுடைய உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.